ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் கிளிக் மீடியா. இன்றைக்கி குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்ட் 3 ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் டீல் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். calculate the ground state energy of electron in a box 1 Armstrong wide. ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா En ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். இந்த ஃபார்முலாவில் எல்லோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 1 ஆம்ஸ்ட்ராங். ஸோ நோன் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், ஆப்ஷன் ஏல பாருங்கள் 28 எலக்ட்ரான் வோல்ட், ஆப்ஷன் பியில் 2.8 எலக்ட்ரான் வோல்ட், ஆப்ஷன் சியில் 3.8 எலக்ட்ரான் வோல்ட், ஆப்ஷன் டியில் 38 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 38 எலக்ட்ரான் வோல்ட், ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 22. In non-relativistic free particle the phase and group velocities is relation கேட்டுக்கிறாங்க. non-relativistic free particle-க்கு phase velocity-க்கும் group velocity-க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்ட்டு ஆப்ஷன் ஏல பாருங்கள். vp ஈக்குவல் டு 1/2 vg, ஆப்ஷன் பி vp greater than vg, ஆப்ஷன் சி vp less than vg, ஆப்ஷன் டி vg equal to 1/2 vp. Okay, so correct answer is option A, vp equal to 1/2 vg. Okay, இது vp equal to 1/2 into vgங்கிறது வந்து நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஃப்ரீ பார்ட்டிகளுக்கு. இதே ரிலேட்டிவிஸ்டிக்கு vp equal to vg. இதுதான் ஆன்சர். நம்ம ஏற்கனவே இந்த குரூப் வெலாசிட்டிக்கும் ஃபேஸ் வெலாசிட்டிக்கும் நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்துருந்தோம். அதாவது நான் டிஸ்போசிவ் மீடியம்னா விஜி ஈக்குவல் டு விபி அப்படின்னும், டிஸ்போசிவ் மீடியத்துக்கு விஜி லெஸ் தென் விபி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இதோட ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டிக்கு 4 ரிலேஷன் பார்த்துருக்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை முந்தின வீடியோவில் நான் போட்டிருந்தேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ் ஆப்ஷன் ஏ v equal to k/2 into a minus x whole square, ஆப்ஷன் பியில் v equal to k/2 into x minus a whole square, ஆப்ஷன் சி v equal to k/2 into a square, ஆப்ஷன் டி v equal to k/2 x square. இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, v equal to k/2 into x minus a whole square. Potential energy of linear harmonic oscillator is k/2 into x minus a whole square. Question number 24. The expectation value x, அதாவது of the position of a particle trapped in a box of L wide என்னன்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏல L/3 கொடுத்துருக்குறேன், ஆப்ஷன் பியில் L கொடுத்துருக்குறேன், ஆப்ஷன் சியில் L/2, ஆப்ஷன் டி 2L. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், L/2. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா L/2. கொஸ்டின் நம்பர் 25. If the harmonic oscillator is in normal state, the probability of finding the particle inside and outside is approximately. ஸோ முக்கியமான கொஸ்டின். ஸோ இன்சைடில் எவ்வளோ இருக்கும், அவுட் சைடில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் 16% அண்டு 84%, பியில் 84% அண்டு 16%, ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 20% அண்டு 80%, ஆப்ஷன் டியில் 50% அண்டு 50%. ஓகே, ஸோ இன்சைட் அண்டு அவுட் சைடு ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், 84% அண்டு 16%. ஓகே, ஸோ இன்சைடு த பாக்ஸ் வந்து 84%, அவுட் சைடு த பாக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 16% இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26. ஹெர்மிட் பாலினாமியல். இது நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேயே வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்குறேன் ஹெர்மிட் பாலினாமியல் H2 of x.
எக்ஸ் ஆன்சர் பாருங்கள், ஏ 1, பி 2y, சி 4y ஸ்கொயர் மைனஸ் 2, டி 8y கியூப் மைனஸ் 12y. Option C is a correct answer. H2 of x equal to 4y square minus 2. Question number 27 பாருங்க, change in energy level of hydrogen atom due to external electric field of strength is called. Change in energy level. Okay, the electric fieldல ஒரு சிங்கிள் லெவல் வந்து நமக்கு என்ன ஆகுது, இப்படி 2 லெவலாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆக்சுவலி நமக்கு என்ன தெரியும், ஸ்டார்க் எஃபெக்ட்னு தெரியும். ஓகேவா, ரைட். ஸோ ஸ்டார்க் எஃபெக்டில் எலக்ட்ரிக் எனர்ஜி லெவல் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. எதனால்? எலக்ட்ரிக் ஃபீல்டால். சப்போஸ் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டால் எனர்ஜி வந்து ஸ்ப்ளிட் அப் ஆனதுன்னா அதுக்கு பேர் ஜீமன் எஃபெக்ட். ஜீமன் எஃபெக்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்க் எஃபெக்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஜீமன் எஃபெக்ட். Question number 28. Time dependent perturbation theory is called. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏல ஃபெர்மி கோல்டன் ரூல் கொடுத்துக்கிறேன், பி ஸ்க்ராடிஞ்சர் டைம் டிபெண்டன்ட் தியரி, அடுத்து சி ஹைசன்பர்க்ஸ் அன்சைன்டிஃபிக் பிரின்சிபல், டியில் வந்து நன் ஆஃப் தி அபவ் கொடுத்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 28க்கு நமக்கு ஆன்சர் என்னென்னா ஃபெர்மி கோல்டன் ரூல். ஆப்ஷன் ஏ ஃபெர்மி கோல்டன் ரூல். ஓகே, டைம் டிபெண்டன்ட் perturbation theory is also called as Fermi Golden rule. ஆனால் இண்டிபெண்டன்ட் perturbation theory என்ன இருக்கும், அது வந்து ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் மாதிரி தான் நமக்கு வரும். Question number 29. In harmonic perturbation, amplitude depends on. First one பாருங்க, perturbation duration, instantaneous time, both A and B, D none of the above. Okay, in harmonic perturbation, amplitude depends on perturbation duration, instantaneous time. அப்படின்ட்டு கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் என்னென்னா ஏ. ஆன்சர் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். perturbation duration எதை பொறுத்து இல்லை, இன்ஸ்டன்டேனியஸ் டைமை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ amplitude depends upon perturbation duration only. Question number 30. Energy of the particle is altered after interaction is called. Energy of the particle is altered after interaction is called elastic scattering, inelastic scattering, Zeeman effect, Stark effect. So energy of the particle is altered. So altered நாலே நமக்கு என்ன தெரியும், inelastic collision அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் என்னன்னா inelastic collision. ஓகே, ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா நமக்கு என்ன ஆகாது, ஆல்ட்ரு ஆகாது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், scattering depends upon scattering area, time of interaction, kinetic energy of interaction, incident flux. So correct answer enna scattering depends on incident flux. Option D. Question number 32. One bond equal to A 10 power minus 24, B 10 power, அதாவது ஏல வந்து பார்த்தீங்கன்னா 10 power minus 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறேன், பியில் 10 power 24 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறேன். ஆப்ஷன் சி 10 power minus 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் டி 10 power minus 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 10 power minus 24. ஒன் பாண்ட் ஈக்குவல் டு 10 power minus 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அல்லது நம்ம எப்படி எழுதலாம், 10 power minus 28 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 10 power minus 2 10 power minus 2 10 power minus 4 ஆகிடும். 10 power minus 4 24ஓட ஆட் பண்ணிங்கன்னா minus 28 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ அல்லது இந்த ஆன்சரு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 33. டேஷ் ஆர் யூஸ்ட் இன் ஃபஸ்ட் ஆர்டர் பாண்ட் அப்ராக்சிமேஷன். எந்த சீரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைமன் சீரீஸா, பாஷனா, பால்மரா, நியூமன் சீரீஸ்னா நமக்கு ஆன்சர் என்னென்னா நியூமன் சீரீஸ் ஆர் யூஸ்ட் இன் த ஃபஸ்ட் ஆர்டர் பாண்ட் அப்ராக்சிமேஷன். Question number 34. Which is
ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ விச் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ மொத்த டோட்டலாக நமக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாண்ட் அப்ராக்சிமேஷன் வேலிட் ஒன்லி வென் எவர் த total wave function is not greatly different from the incident wave function e power I k r. Okay, so அடுத்து next point பாருங்க, bond scattering is directly proportional to the spatial Fourier transformation scattering potential with respect to the momentum transfer. அடுத்து third point, bond approximation safely used in high energy limit. Okay, so 3யும் ஆன்சர் தான், கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் டி பாருங்கள். ஸோ 3யும் கொடுத்துருக்குறேன், 1 2 3. ஓகே, ஸோ 3யும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது இண்டிவிஜுவலாக கூட நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் நம்பர் 35, கண்டிஷன் ஃபார் வேலிடிட்டி ஆஃப் பாண்ட் அப்ராக்சிமேஷன் இஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏல Z e square by m divided by h cross square k ln log 2k divided by x greater than 1. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, Z e square m divided by h cross square k log 2k by x less than 1. Question number 36, high energy bond approximation holds if the incident energy and scattering potential are. ஓகே, ஸோ இன்சிடென்ட் எனர்ஜி எப்படி இருக்கணும், ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எனர்ஜி லோவாகவும் ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வீக்காகவும் இருக்கணும். அடுத்து ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எனர்ஜி ஹையாகவும் ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வீக்காகவும் இருக்கணும்னு போட்டுக்கிறேன். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எனர்ஜி ஹை அண்டு ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா இங்கே டி போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி இன்சிடென்ட் எனர்ஜி லோவாகவும் ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் என்னென்னா ஆப்ஷன் பி, ஹை அண்டு வீக். ஓகே, ஸோ இன்சிடென்ட் எனர்ஜி ஹையாகவும் ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வந்து வீக்காகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் தான் நமக்கு என்னாகும், பாண்ட் அப்ராக்சிமேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு question number 37, which is or are correct statement or statements. First point பாருங்க, low energy bond approximation holds if scattering potential is weak. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, bond approximation cannot be used for scattering of slow electrons by atoms. ஓகேவா, 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். இதில் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி கரெக்டான ஆன்சர்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்குறேன். ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் மெமரைஸ் பண்ண முடியும். ராங்னு கொடுத்து அதை மாதிரி நெகட்டிவ்க்கு மாற்றிக்கிட்டு இல்லைனா ஆன்சர் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லா அந்த விச் இஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் ராங்கில் வர மாதிரி கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ போத் ஆர் கரெக்ட். சி, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Question number 38, bond approximation can be used to evaluate the option A, wave function, B, eigenvalue, C, scattering amplitude, and D, scattering cross section. So correct answer என்னன்னா C, scattering amplitude. Okay, bond approximation எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா scattering amplitude பார்க்கறதுக்கு தான் யூஸ் ஆகுது. முக்கியமானது. நெக்ஸ்ட்டு, த டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஸ்கேட்டரிங் இஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். சிக்மா டி ஈக்குவல் டு 4 பை கே ஸ்கொயர் சமேஷன் எல் இன்ட்டு 2l + 1 சைன் ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா எல். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லா மீண்டும் எழுதி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 40, அக்கார்டிங் டு ஆப்டிக்கல் தியரம் பிரகாரம் த டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் இஸ், பாருங்கள் ஆப்ஷன் ஏல சிக்மா டி ஈக்குவல் டு 4 பை கே இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் 0. அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா சிக்மா டி ஈக்குவல் டு 4k பை பை ஐஎம் எஃப் நாட் ஓ. அடுத்து சிக்மா டி ஈக்குவல் டு 2 பை கே ஐஎம் இன்ட்டு எஃப் ஆஃப் 0. அண்டு டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இது வந்து டி, சிக்மா டி ஈக்குவல் டு 2k பை பை ஐஎம் இன்ட்டு
f of 0. Okay, so correct answer is option A. Sigma t equal to 4 pi by k im into f of 0. Next question number 41 பாருங்க. Superposition of number of waves given as. Superposition of number of waves given as A. Answer பார்த்தீங்கன்னா option A psi L equal to summation L equal to 0 to infinity RL of R YL naught of theta. That's correct answer. 41. Superposition of number of waves given as. Question number 42. Optical theorem relates. Optical theorem relates. Option என்னன்னா A தான். Total scattering cross section to the scattering amplitude in the forward direction. Okay, not backward direction, forward direction. So optical theorem relates total scattering cross section to scattering amplitude forward direction la relate பண்ணுது. Okay friends, remaining question அப்புறமா பார்த்துக்கலாம். Thank you. Revise well.